சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற முதல் வினாவானது, விருதுநகர்லேருந்து உமாதேவி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஒரு சிரார்த்தம் எவ்வளவு காலம் பண்ணுறது? நான் 35 வருஷமாக பண்ணியிருக்கேன், அப்படி தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிரார்த்தத்தினுடைய காலம் இருக்கோ இல்லையோ, அது அவாவாளுடைய சூத்திரம் சார்ந்து வெவ்வேறு விதமான முடிவுகள் இருக்குது. அதில் பொதுவான முடிவு போதாயன சூத்திரம் சர்வத்திர அப்படிங்கிற மாதிரி, போதாயன சூத்திரத்தை எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இந்த சிரார்த்த விதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதி போட்டிருப்பா, அதுக்கப்புறம் அதை மறுப்பு விதி, தடுப்பு விதி, சூழல் இதெல்லாம் அதில் வரும். அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, அதாவது கொல்லி போட்டவாளுக்கு மனைவி இருந்தால் அவள் இருக்கிற வரைக்கும் அவள் சிரார்த்தம் பண்ணணும். சிரார்த்தம் பண்ணுறதுக்கு யார் கொல்லி போட்டிருக்காளோ அவள் சிரார்த்தம் பண்ணணும், அவளுடைய மனைவி இருக்கிற வரைக்கும். இப்போ ஒருத்தருக்கு 80 வயசாகுது, மனைவி இருக்கா. 84 வயசு கணவன், 2 பேரும் இருக்கா. அவள் மாமனார் மாமியாருக்கு தவசம் பண்ணுறா அப்படின்னா, என்னால் நடுக்கிறது கையெல்லாம், குளிக்கப்படாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் சிரார்த்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி அவள் 2 பேரும் இருந்து சரீர இயலாமை இருந்தால் அந்த அதிகாரத்தை எந்த ஒரு ஆச்சாரியன்னா ஆற்றுல வைதிகம்லாம் பண்ணி வைக்கிறாளே, அவள்கிட்ட அந்த புல்லை கொடுத்து அவளே பண்ண சொல்லலாம். அதுக்கு அவளுக்கு அதிகாரம் இருக்குது. அது இயலாமை கருதி. அப்போ கடைசி வரைக்கும் சிரார்த்தம் பண்ணணும், அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும். இது ஒரு விதி. இதுக்கப்புறம் இப்போ காலம் முடிஞ்சு வச்சு அப்படின்னா மனைவி இருக்கிற வரைக்கும் பண்ணணும். உடம்பு முடியலைன்னா அவள் மற்ற விஷயங்களையெல்லாம் அந்தனத்தை கொடுத்து பண்ண சொல்லலாம். இந்த சிரார்த்தம் பண்ணி வைக்க வராளோ இல்லையோ, அவள்கிட்ட தர்பையை கொடுத்து அதிகாரம் கொடுத்து பண்ணி வைக்கலாம். அதில் யாராவது ஒத்துராயிட்டால், மனைவி இறந்துட்டாலோ சிரார்த்தம் பண்ணுறது நிறுத்திக்கலாம், அதோடு நிறுத்தலாம். அதில் ஒன்றும் தவறு வராது. அது வரைக்கும் சிரார்த்தம் தொடர்ந்து பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரே மீண்டும் கேட்கிறார், ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் அந்த பிரம்மச்சாரி கையால் கொல்லி போடணும்னு. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகுது. அது வரைக்கும் அந்த தவசம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். மனைவி இறந்தால் தவசத்தை விடலாம். கல்யாணமே பண்ணிக்கல ஒரு பிரம்மச்சாரி, அடுத்த வாளுக்கு கொல்லி போடுற சந்தர்ப்பம் இருக்குது, அந்த பிரம்மச்சாரி தவசம் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக பண்ணிகிட்டே இருந்தால் அவளுக்கு கல்யாண தோஷம், இப்போ கல்யாணம் பண்ணிக்காத ஒரு தோஷம் இருக்கோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஒரு தோஷம் வரும், அந்த அறத்தை விட்ட தோஷம், அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த பிரம்மச்சாரியாக இருந்து கடைசி வரைக்கும் அவளுக்கு தவசம் பண்ணலாம். அவளும் உடம்பு முடியலன்னா ஆச்சாரியனை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற விதி அவளுக்கு இல்லை. பிரம்மச்சாரி எத்தனைதாக பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்து தவசம் பண்ணிட முடியும் அப்படின்னா கொல்லி போட்டவா பிரம்மச்சாரியாக இருந்தால் பண்ணிகிட்டே இருக்கலாம், உடம்பு இருக்கிற வரைக்கும். ஆனால் உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியன்ட்ட கொடுத்து பண்ணுற அதிகாரம் அவளுக்கு இல்லை. ஆனால் கிரகஸ்தாளுக்கு இருக்குது. கிரகஸ்தாளுக்கு மனைவி இருக்கிற வரைக்கும் உடம்பு முடியலன்னா அவள் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது, தவசத்தை மாத்திரம் ஆச்சாரியன்ட்ட கொடுத்து பண்ணணும். ஆனால் பிரம்மச்சாரியாகவே பிறந்து பிரம்மச்சாரியாக யாருக்கோ கொல்லி போட்டு பிரம்மச்சாரியாகவே வளர்ந்துன்னு வந்தால் அவருக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு தெம்பு இருக்குது, அவருடைய உடம்புல ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் அவள் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால அவளுக்கு என்ன பிரயோஜனத்துவம் அப்படின்னு கேட்டால், கல்யாணம் பண்ணிக்காமல் இறந்து போகிறதுனால ஒரு தோஷம் இருக்குது, அந்த தோஷ நிவர்த்தி அவளுக்கு கிடைக்கும். அதனால் அவள் தொடர்ந்து யாவத் ஜீவித பர்யந்தம் உடம்புல சக்தி இருக்கிற பர்யந்தம் அவள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ஒரு விஷயம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குன்னா, சூழல் சார்ந்து இதை முடிவு பண்ணணும். ஆத்மதா, அதாவது
தன்னுடைய மனதுக்கு தன்னுடைய உடலுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சாதத்தினுடைய கடைசி முக்கியத்துவம் எது வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சாதம் பண்ணுறதுக்கு மனசு இருக்குது, கையில் காசு இல்லை, வாத்தியாரை கூப்பிட்றதுக்கு கூட காசு இல்லை, வடிக்கிறதுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசி நிலையில் என்ன சொல்கிறார் சாத்த விதியில், கள்ளி முள்ளை கட்டிக்கன்னு சொல்கிறா. ஒரு சொட்டு ரத்தம், ஒரு கள்ளி முள் அப்படிங்கிறது முள், அது குத்தி அது ரத்தம் வரும். அந்த ரத்தம் ஒரு சொட்டு வெளியில் போச்சுன்னா சிராத்த பலன் வரும்னு சொல்கிறான். எதுக்கு இந்த மாதிரி ஒரு விதியை சொல்லியிருக்கா அப்படின்னா, எப்பாடுபட்டாயினும் ஒரு ஆத்மாவை நல்ல கதிக்கு அனுப்புறதுங்கிற விஷயந்தான் இந்த சிராத்தம் அப்படிங்கிறது சொல்லும். ஸ்ரத்தையா கிரியதே இது சிராத்தம். அப்போ அந்த ஒரு ஆன்மா நல்ல கதிக்கு போச்சு அப்படின்னா, அதை பண்ணுறவாளுக்கு அதுக்கு காரணமாக இருந்திருக்கா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சிராத்த விதி பண்ணினா செத்து போனவாளுக்கு தான் நன்மை நினைக்கிறது, அதை பண்ணுறவாளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்படி இல்லை. பண்ணுறவாளுக்கு 3 விஷயம் கண்டிப்பாக சிராத்த விதியில் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது குலகர்மா, நம்மளுடைய தர்மம், சொத்தர்மம், அது வத்தாமல் அனுகிரகம் பண்ணுவாள். 2வது வாரிசு வத்தாது. அந்த வம்சத்தில் சிராத்த முறையாக நடந்ததுன்னா வாரிசு வத்தாது. 3வது ஒரு விஷயம், எப்பொழுதுமே செல்வம் இருக்கும், கடன் வராது, ருணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை பித்திருக்களுக்கு இருக்குது. அதனால் இறந்த ஆன்மாக்களுக்கு மாத்திரம்தான் சிராத்தத்தினால நன்மை நினச்சிக்க வேண்டாம், பண்ணுறவாளுக்கு அவளுக்கும் நன்மை இருக்குது. பண்ணி வைக்கிறவாளுக்கு ஒரு ஆன்மாவை விடுதலை பண்ணி விடுறாளோ இல்லையோ, அதனால் அந்த புண்ணியம் அவளுக்கு சேரும். அவ்வளவு முக்கியத்துவம். கள்ளி முள்ளை கட்டிக்க அப்படின்னு சொன்னால் ரத்தம் வரும்னு தெரியும், தெரியாமல சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா. அப்போ எந்த விஷயமும் முடியலைன்னா கூட அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. அதனால் கண்டிப்பான முறையில் சிராத்த காரியங்களை முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.